வணக்கம். தாவேகா தொழிற்சங்கம் உருவானது எப்படி? அண்ணா தொழிற்சங்கம் ஆளுங்கட்சி தொழிற்சங்கமானது எப்படி? தாவேகா தொழிற்சங்கமானது எப்படி என்பது பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 28ஆம் தேதி அதிமுகவின் முக்கிய அமைப்பான அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தமிழக வெற்றிக்கழகத்தில் சேர்ந்தார். இது அதிமுகவுக்கு பெரிய இழப்பாகவோ பேரிடியாகவோ இருந்தாலுமே கமலக்கண்ணனை தாவேக்கால போய் சேர்த்தது அதிமுக எம்எல்ஏக்கள் தான் என்பது தெரிய வருகிறது. ஒவ்வொரு கட்சியும் ஆளுங்கட்சிக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அதை எதிர்கொள்வதற்காக தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்து அந்த தொழிற்சங்கங்களுக்கு மெம்பர்களை சேர்க்கறது வாடிக்கை தான். ஆனால் ஆளுங்கட்சி ஆன பின்பும் தொழிற்சங்கம் இல்லாத ஒரே கட்சி தாவேகா மட்டும்தான். இப்போ தொழிற்சங்கம் தேவையை உணர்ந்து தாமதமாக உணர்ந்து தொழிற்சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணனை தாவேக்காவில் இணைத்துள்ளனர். போக்குவரத்து, டாஸ்மாக்கு, மின்துறை இது போன்ற 17 துறைகளில் அண்ணா தொழிற்சங்கம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்து வருகிறது. இந்த அண்ணா தொழிற்சங்கத்தில் மொத்தம் 5,42,000 உறுப்பினர்கள் ஏற்கனவே பேரவைச் செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் இருக்கிறாங்க. இந்த 5,42,000 மெம்பர்களையும் கமலக்கண்ணன் மூலம் தாவேகா தொழிற்சங்கத்தில் இணைக்கிறது எப்படிங்கிறத, அதனோட பின்னணி, கமலக்கண்ணன் இணைச்ச பின்னணி என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். தாவேகா அரசு பெரும்பான்மை இல்லாத போது அதிமுக சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் இந்த 3 எம்எல்ஏக்களும் எங்கிட்ட ஒரு 32 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவர்களுக்கு பணமோ பதவியை கொடுத்தால் அவர்களை தாவேகா பக்கம் இழுத்து வருகிறோம் என்று கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு முதல் கட்டமாக அந்த எம்எல்ஏக்களுக்கு பணத்தை கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க 25 எம்எல்ஏக்கள் மட்டும் அழைத்து வந்தனர். அவர்களும் தங்களுக்கு எம்எல்ஏ பதவி பெயரும், கட்சித்தாவல் தடை சட்டத்தில் எம்எல்ஏ பதவி பெயரும் என்ற பயத்தில் எடப்பாடி பக்கம் மீண்டும் ரிட்டர்ன் செய்துவிட்டனர். அந்த ரிட்டர்ன் செய்ததில் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் இவங்க 2 பேர் தவிர மற்ற எல்லாமே எடப்பாடி பக்கம் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் 4 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கர் நிலைமை என்னங்கிறது தெரியல. உங்களை நம்பித்தானே நாங்கள் இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம், அதற்கு மாற்றாக வேறு ஏதாவது செய்யுங்கள் என்று தாவேகா அதிமுக வேலுமணி தரப்பை கேட்டுக்கொண்டது. அதற்கு ஈடாக இவர்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் கமலக்கண்ணனை தாவேகாவில் சேர்த்து தாவேகா தொழிற்சங்கம் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்துவிட்டனர். அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகா தொழிற்சங்கத்துக்கு தனக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருவரை, தனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருவரை அதுக்கு பேரவைச் செயலாளராக நியமிக்கணுன்றதில் அமைச்சர் செங்கோட்டையன் ஆர்வம் காட்டி வர்றாரு. ஆனால் தாவேகா பொதுச்செயலாளர் புஷியானந்து கமலக்கண்ணன் அந்த 5,42,000 அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு பரிச்சயமானவர். அவரை வச்சு தான் தமிழக வெற்றிக்கழக தொழிற்சங்கம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கவனமாக இருக்கார். அவர் தான் இருக்கணுங்கிறத உறுதிபட தெரிவித்து விட்டார். கமலக்கண்ணன் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்து பேரவைச் செயலாளர் ஆவார் என்று தெரிந்ததும் மதுரை
மாவட்டத்தில் உள்ள அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் நாங்கள் தான் தவேகா தொழிற்சங்க நிர்வாகிகள் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அங்குள்ள போக்குவரத்து கிளை மேலாளரை சந்தித்து பணிமனை முன்பு போர்டுகள் கொடிக்கம்பங்கள் நட்ட ஆரம்பித்து விட்டனர். ஏற்கனவே இருந்த தவேகா பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் நாங்கள் ஏற்கனவே இருக்கோம், நீ இப்போ என்ன வந்து போர்டு வைக்கிறது அப்படின்னு சண்டைப்பட்டு ஒரே கலவரமாகிவிட்டது. இந்த கலவரத்துக்கு இடையில் இவர்கள் எப்படி தொழிலாளிகளையோ தொழிற்சங்கங்களையோ காப்பாற்றுவார்கள் என்பது போக போக தான் தெரியும். என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.